இது வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுற ஆட்சியா இல்லாம ஒரு ரியல் ஆட்சியை கொடுங்கன்னு நான் சொன்னேன். மக்களுக்கு பாதுகாக்கணும், மக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவமும் நடக்க கூடாதுன்ட்டு நல்லது செய்யணும்னு தான் அவர் வந்தாரு. ஒரு இடமே வரமாட்டான்னாங்க. அவர் எத்தனை இடத்த வந்தாருன்னா காலம் பதில் சார். 5 வருஷம் ஆனாங்க, 50 வருஷம் ஆனாங்க, என்ன பண்ணிட்டாங்க? 10 நாள் தானே ஆகுது, இந்த முழுசாவிலேயே. இவ்வளவு வருமானத்தை விட்டுட்டு வரானா, யாருக்காக வரான்? என்னுடைய அம்மா, பாட்டி, அப்பா, தாத்தா இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு புள்ள விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜி. அவருக்கு ஜனங்களுக்கு எது கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், அந்த நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நாள் போனாதான் தெரியும். எல்லா ஆட்சியும் வந்த உடனே எல்லாமே செய்ய முடியாது. இவர் விஜய் தான் இருக்கணும் கட்சி வரைக்கும். ஆமா, ஏழைங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஐயா, நாங்க ரீல்ஸ் ஆட்சியில ஜெயிச்சோமா? அதாவது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, ஏடிஎம்கே வேணா டிஎம்கே வேணா சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி டிவிக்கு ஓட்டு போட்டாங்க. விஜய் நான் ஓட்டு போட்டு விஜய் நான் சிஎம் ஆக்குனாங்க. ரீல்ஸ் ஆட்சி நீங்க தப்பா சொல்றீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? நீங்களும் ஸ்டாலின் சாரும் சொல்றீங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு நம்ம இன்னும் பண்ணிருக்கோம், நல்லா பண்ணிருக்கோம், மிஸ் பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம பண்ணணும் அப்படின்றீங்க. இப்போ நீங்க மட்டும் எப்படி சொல்றீங்க ரீல்ஸ் ஆட்சி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு? அதாவதுங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க 2 கட்சியுமே நல்லது பண்ணல மக்களுக்கு. 75 வருஷமா எதுவுமே பண்ணல மக்களுக்கு. அதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணி எனக்கு ஓட்டு போட்டாங்க. புரியுதா? அதை விட்டுட்டு சும்மா குறை சொல்ல தோத்துட்டீங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வரப்போ நல்லது பண்ணுங்க, மக்கள் உங்களுக்கு பார்க்கலாம். ஆனா இப்போ இல்ல, 5 வருஷம் இல்ல, 50 வருஷம் விஜயனா தான் இனிமே முதலமைச்சர் ஆவாரு. ஏன்னா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, நல்லது பண்ற விஜயனா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. விஜயனா தான் இனிமே முதலமைச்சர் 50 வருஷத்துக்கும்.